புலகனின் அரசியல் களம் நிகழ்விற்காக தொகுப்பாய்வு மற்றும் வாசித்தளிப்பவர் கீர்த்தி சதீஷ். அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையிலான தற்காலிக போர் நிறுத்தம் இன்று 8/4/2026 அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போருக்கான காரணம் என்னவென்று முதலில் நோக்குவோம். இரு நாடுகளுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும் இருக்கவில்லை. பல ஆண்டுகளாக உருவான பதற்றமே இதற்கான காரணமாகும். அவற்றை பின்வருமாறு நோக்கலாம். 1. அணு ஆயுத பிரச்சினை. அமெரிக்காவிற்கு ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்கும் என்ற சந்தேகம் எப்போதும் இருந்து வந்து பின்னர் அது வலுப்பெற்றமையே ஆகும். இதனால் அமெரிக்கா ஈரான் மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதித்தது. 2. மத்திய கிழக்கில் நிலவும் அரசியல் நிலைமையாகும். ஈரான் மற்றும் அமெரிக்கா வெவ்வேறு குழுக்களுக்கும் வெவ்வேறு நாடுகளுக்கும் ஆதரவு தருகின்றன. இதனால் பல இடங்களில் மறைமுக மோதல்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. 3. ஹோர்முஸ் நீரிணையினுடைய முக்கியத்துவமே ஆகும். உலக எண்ணெய் பாவனையின் பெரிய பகுதி இதனூடாகவே நடைபெறுகின்றது. இதை யார் கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்களே உலக பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த வல்லவர்கள். 4. அண்மையில் நடந்த தாக்குதல்களும் இதற்கான மற்றொரு காரணமாகும். 2026 நடந்த தாக்குதல் மற்றும் பதிலடி காரணமாக மோதல் திடீரென பெரிய அளவுக்கு உயர்ந்தமை. இந்த அடிப்படையில் நடந்த போரில் தற்போது ஒரு தற்காலிக திருப்பம் இடம்பெற்றுள்ளது. அமெரிக்காவும் ஈரானும் சுமார் 6 வாரங்கள் நடந்த மோதலுக்கு பிறகு 2 வார தற்காலிக போர் நிறுத்தத்தை ஒப்பந்தம் செய்துள்ளன. இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்த பாகிஸ்தான் நடுநிலைமை வகித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஒப்பந்தத்தின் பிரதான நோக்கமாக உலக எண்ணெய் போக்குவரத்திற்கு அவசியமான ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் இன்னமும் பதற்றம் குறைந்த பாடில்லை என்றே கூறலாம். ஏனெனில் ஈரான் அமெரிக்காவை முழுமையாக நம்பவில்லை என்று கூறி எச்சரிக்கையுடன் பேச்சுவார்த்தை நடாத்துவோம் என தெரிவித்துள்ளது. போர் நிறுத்தம் இருந்தாலும் சூழ்நிலை இன்னமும் பதட்டமாகவே காணப்படுகின்றது. இரு நாடுகளின் படைகளும் இன்னமும் தயார் நிலையில் எச்சரிக்கையோடு தான் இருக்கின்றன. இந்த மோதல் எப்படி தொடங்கியது என்று பார்ப்போமானால் 2026 அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானில் தாக்குதலை நடாத்தியது. அதற்கு பதிலாக ஈரான் மிசைல்ஸ், ட்ரோன்கள் மற்றும் கப்பல் தாக்குதல்களை நடாத்தியது. இதனால் உலக எண்ணெய் வர்த்தகத்தில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் உலகளாவிய ரீதியில் பெரும் தாக்கம் ஏற்பட்டு பதற்ற நிலையை உருவாக்கியிருந்தது. குறிப்பாக எண்ணெய் விலை அதிகரித்தது. பல ஐரோப்பிய நாடுகள் இந்த போர் நிறுத்தத்தை வரவேற்று நீண்டகால அமைதி வேண்டும் என கூறுகின்றன. இந்த மோதலால் ஏற்கனவே பல உயிரிழப்புகள் மற்றும் கட்டமைப்பு சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. ஈரானுடைய நிலைமையை பார்க்கின்ற போது பொதுமக்கள் பயம் மற்றும் சோர்வினை அனுபவிக்கின்றார்கள். மருத்துவமனைகள், பாலங்கள், தொழிற்சாலைகள் போன்றவை சேதமடைந்துள்ளன. அத்தோடு சிறுவர்கள் உட்பட பாரிய உயிரிழப்பை ஈரான் எதிர்கொண்டுள்ளது. அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை பற்றி நோக்குகின்ற போது அமெரிக்க உளவுத்துறை ஈரான் இன்னமும் அபாயம் உருவாக்கக்கூடிய நாடாகவே உள்ளது என்று எச்சரித்துள்ளது. சுருக்கமாக நோக்கினால் தற்காலிக போர் நிறுத்தம் இடம்பெற்றிருந்தாலும் நிலைமை இன்னமும் ஆபத்தாகவே காட்சியளிக்கிறது. சமாதான பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இடத்தில் அடுத்து என்ன நடக்கலாம் என்ற கோணத்தில் பார்க்கின்ற போது போர் நிறுத்தம் நீடிக்கப்பட்டால் சமாதான பேச்சுவார்த்தையினூடாக இரு நாடுகளும் நிலையான ஒப்பந்தத்தை செய்ய முயற்சிக்கலாம். ஆனால் நம்பிக்கை குறைவாக இருப்பதால் இது மெதுவாகவும் கடினமானதாகவும் இருக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம். சிறிய தாக்குதல் அல்லது தவறான புரிதல் கூட மீண்டும் பெரிய மோதலாக மாறலாம். குறிப்பாக ஹோர்முஸ் பகுதியில் ஏதாவது நடந்தால் உடனே பதற்றம் அதிகரிக்க வாய்ப்புண்டு. இந்த விடயத்தில் ஏனைய நாடுகளின் தலையீடு பற்றி நோக்குகின்ற போது பிரித்தானியா, பிரான்ஸ், சைனா போன்ற நாடுகள் சமாதானத்தை உறுதி செய்ய முயற்சிக்கலாம். இரு நாடுகளிலும் யார் பலமாக இருக்கின்றார்கள் என்பது பலருக்கும் எழுகின்ற கேள்வியாக இருக்கின்றது. ஆனால் இது ஒரு பதில் இல்லாத கேள்வி. இருவருக்குமே பலவீனங்களும் பலங்களும் உள்ளன. அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் உலகின் மிகப்பெரிய இராணுவ சக்தி இந்நாட்டிடம் இருக்கின்றது. மேம்பட்ட விமானங்கள் மற்றும் ஆயுத பலமும் உள்ள நாடு இதுவாகும். அத்தோடு பல நாடுகளின் ஆதரவும் இந்நாட்டுக்கு இருக்கின்றது.
இந்நாட்டின் பலம் என்னவென்று சொன்னால் தொழில்நுட்பமும் கூட்டணியும் சிறப்பாக இயங்குகின்றமையாகும். ஆனால் இந்த போரில் இருக்கக்கூடிய மிக முக்கிய பலவீனம் யாதெனில் தூரத்தில் போரினை நடாத்த வேண்டியிருக்கின்றது. ஈரானினுடைய பலவீனத்தை எடுத்துக்கொண்டால் இந்நாட்டிடம் மிசைல்கள் மற்றும் ட்ரோன்கள் ஆகியவற்றின் வலு அதிகமாக காணப்படுகிறது. ஈரானை எடுத்துக்கொண்டால் இந்நாட்டிடம் மிசைல்கள் மற்றும் ட்ரோன்கள் ஆகியவற்றின் வலு அதிகமாக காணப்படுகிறது. புவியியல் ரீதியில் உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து நீரிணையாக விளங்கும் ஹோமோஸ் நீரிணையை கட்டுப்படுத்தும் நிலையில் இந்நாடு இருக்கிறது. போர் இடம்பெற்றால் உள்ளூர் நிலத்தை, அதாவது தன் தேசத்தின் புவியியற் கூறுகளை நன்றாக அறிந்த இராணுவ பலம் இவர்களிடம் இருக்கின்றது. புவியியல் மற்றும் அசிமெட்ரிக் என்று சொல்லப்படுகின்ற போர் சார்ந்த பலம் இவர்களிடம் அதிகரித்து காணப்படுகின்றது. இந்நாட்டின் பலவீனம் என்னவென்று சொன்னால் பொருளாதார தடைகளுக்கு முகம் கொடுத்தலை கூறலாம். இதனை முடிவாக தொகுத்து நோக்குகின்ற போது நேரடி பெரிய போர் இடம்பெற்றால் அமெரிக்கா மிகவும் பலம் வாய்ந்த நாடாக இருக்கின்றது. ஆனால் பகுதி மற்றும் நீண்டகால அழுத்தத்தில் ஈரானால் சவால் கொடுக்க முடியும். மற்றொரு அரசியல் களத்தோடு உங்களை நாடி வருகின்றேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அன்புறவுகளே.